அது ரொம்பவும் அழகா இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பத்ரையாவும் அவனுடைய மனைவி ராஜம்மாவும் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில பக்கத்து வீட்டுல வாழ்ற ரங்கையாவும் அவன் பொண்டாட்டி சீதாவும் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து ராஜம்மாவோட அண்ணன் கோட்டையாவும் சுப்பம்மாவும் இறங்குனாங்க. மாப்பிள்ள, தங்கச்சி, 2 பேர் வீட்டில் இருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற அண்ணியை கூட்டி வந்திருக்கேன், வாங்க. அடடே, கோட்டையா மச்சான், என்ன மச்சான் திடீர்னு வந்திருக்கீங்க? ராஜம்மா, இங்கே வந்து பாரு, உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. என்ன ராஜம்மா, இன்னும் வீடு இவ்வளவு சின்னதாவே இருக்கு? எங்க ஊர்ல நாங்க 3 மாடி வீடு கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீடே இப்பெல்லாம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இவ்வளோ சின்ன வீட்ல நீங்க எப்படிதான் வாழ்றீங்களோ? எங்களுக்கு இந்த வீடே சொர்க்கந்தான் அண்ணி. மாடி வீடு கட்டி நாங்க என்ன பண்ண போறோம்? மண்ணை நம்பி வாழ்ற கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிங்க நாங்க. எங்களுக்கு இந்த வீடே போதும். சரி வாங்க, வந்த முதல்ல முகத்தை கழுவிக்கோங்க. பரவாயில்லையே, நல்லா பேச கற்றுக்கிட்டேன் என் தங்கச்சி. சரி சரி, உங்கள் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போகணுன்னு வரல. இந்த தடவை 1 மாதம் தங்கலான்னு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் கொஞ்சம் வேலை நடக்குது. அந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலான்னு வந்திருக்கோம். 1 மாதத்துக்கா? அதனால் என்ன மச்சான், உங்கள் கூட பிறந்த தங்கச்சி வீடு, நீங்கள் தாராளமாக தங்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லபடியாகவே பார்த்துப்பேன். என்ன ராஜம்மா, காலையிலே சொந்தக்காரங்க வந்துட்டாங்க போல. கோட்டை என்ன, எப்படின்னு இருக்கீங்க? அண்ணி பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கேன் சீதா. என் நாத்தனார் வீட்டுல 1 மாசம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். கோட்டையண்ணே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம பத்ரையா வீட்டில் அரிசி மூட்டைக்கு பஞ்சமா, இல்லை நெய் கிணத்துக்கு பஞ்சமா? நிறைய இருக்கு. அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. ராஜம்மா அருமையான சாப்பாடு செஞ்சிருந்தா. கோட்டையா சுப்பம்மா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடடா மாப்பிள்ள, சும்மா சொல்லக்கூடாது. என் தங்கச்சியோட கை பக்கமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் சாப்பாடு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற மாடு நல்ல சுவையான பால் கறக்குதாமே. அந்த மாடு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா அது மகாலட்சுமி மாதிரி. நான் போகும்போது கூட்டிக்கிட்டு போயிடுறேன். ஐயோ மச்சான், ராஜம்மாக்கு அந்த மாடுனா உசுறு. அதை கொண்டு போயிட்டா அவள் ரொம்ப வருத்தப்படுவாளே. அதனால் அதை மட்டும் விட்டுட்டு போங்க மச்சான். என்ன மாப்பிள்ள, உங்கள் பொண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணனா? நான் ஒன்று கேட்குறேன், முடியாதுங்கிறீங்களே. என் மேலே எவ்வளோ மரியாதை இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டியோட அண்ணனுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்க மாட்டியா? ஐயோ, இதுக்கே மச்சான் இவ்வளோ கோவம்? பரவாயில்ல, மாடு தானே, நீங்கள் கேட்டினா இல்லைன்னா சொல்ல முடியும். அந்த மாட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆமா ராஜம்மா, உன் கழுத்துல இருக்கிற அந்த தங்க நெக்லஸ் பார்க்க அழகா இருக்கே. வயசான காலத்துல கழுத்துல எதுக்கு அவ்வளோ பெரிய தங்க நெக்லஸ்? என் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டா. பேசாம அவளுக்கு கொடுத்துரு. அவ கழுத்துல அது போட்டுக்கிட்டா பார்க்க அழகா இருக்கும். நான் வேணும்னா உனக்கு என் பழைய சங்கிலியை கொடுக்குறேன். அண்ணி, இந்த காசு மாலையை கொடுத்தது எங்க மாமியார். எனக்கு பாசமா போட்டுக்க சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி நான் உங்க பொண்ணுக்காக கொடுக்க முடியும்? என்னங்கண்ணே இது? ஏதோ என் பொண்ணுக்காக பாசமா உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டா இப்படி சொல்றா. நீங்களாவது அந்த தங்க நெக்லஸ கொஞ்சம் கொடுக்க சொல்லி சொல்லுங்க. அட ராஜம்மா, அண்ணி தான் கேட்குறாங்கல்ல, கொடுத்துடு. அவங்க நம்ம வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க ஒன்று கேட்டு கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. உனக்கு அடுத்த பண்டிகைக்கு நான் புதுசாக வாங்கி தரேனே, இது பேசாமல் அவங்களுக்கே கொடுத்துறேன். ராஜம்மா சரிங்கிற மாதிரி தலையாசிச்சா. கோட்டையாவும் சுப்பம்மாவும் ஒருத்தங்க பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சமையல் அறையில பத்ரையா ராஜம்மா 2 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க கொடுக்கறன்ற சங்கிலி வெறும் 100 ரூபாய் தான். என் கழுத்துல இருக்கிற இந்த காசு மாலை 1000 ரூபாய். என்னமோ வீட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க கௌரவத்துக்காக நம்ம குடும்பத்தை நாசமாக்க பாக்குறீங்களா? ராஜம்மா, மெதுவாக பேசு, அவங்க காதலே விழுந்துற போகுது. உன் கூட பிறந்த அண்ணன் இல்லை, அப்புறம் அவர் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாரு. இப்போ அவங்க கேட்டதை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஊர்க்காரங்கிட்ட போய் நம்மள தப்பாக பேசுவாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போனால் போகுது, நம்ம எல்லாத்தையும் அப்புறமா வாங்கிக்கலாம். கூட பிறந்த அண்ணனா இருந்தா என்ன, வெளியாளா இருந்தா என்ன,
யாரா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு எடுக்க பார்த்தா அதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. இவங்க சொந்தக்காரங்க இல்லைங்க, கொள்ளைக்காரங்க. இன்னும் ஒரு மாசம் இவங்க இருந்தாங்கன்னா நம்மள மொத்தமா முழுகடிச்சிடுவாங்க. இந்த வீட்டையும் அவங்க பேர்ல எழுத சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் சரி மச்சான்னு தலையை அசைச்சிடுவீங்க. என்ன நீ என்னத்தான் பண்ண சொல்கிற? வாக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் அதை மீற முடியுமா? அவங்க போகும்போது அவங்களுக்கு ரெண்டைத்தையும் கொடுத்து தான் அனுப்பணும். இப்போ நம்ம கிட்ட வேற வழியே இல்லை. நீங்க எதுவும் பண்ண வேணாம், அவங்கள நானே துரத்தி அடிக்கிறேன். அதுக்குன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டேன். அவங்களே தானே வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. நாளைக்கு காலையில நான் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா ஆமான்னு நீங்க தலை அசைச்சுக்குங்க போதும். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி ஓட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரி சரி, எது வேணாலும் பண்ணு, ஆனால் சண்டை வராமல் பார்த்துக்கோ. அடுத்த நாள் காலையில கோட்டையா சுப்பம்மா 2 பேரும் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராஜம்மா கண் கலங்கினபடியே அவங்க முன்னாடி வந்து நின்னா. என்ன ராஜம்மா, காலையிலேயே கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ராத்திரி உனக்கும் உன் புருஷனுக்கு ஏதாவது சண்டையா? இந்த தங்க நெக்லஸ கொடுக்கறதுல உனக்கு அவருக்கு சண்டையா? ஐயோ இல்ல அண்ணி, அதனால சண்டைலாம் ஒன்றும் இல்ல. அவரு நேத்து நீங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. இத்தனை நாளா அதை அவரு மறைச்சிட்டாரு. என்னம்மா தங்கச்சி, பத்ரையா என்னத்தை மறைக்கிறான்? அவனுக்கு வியாதியா தானே இருக்கா என்ன? வியாதி இல்லைன்ன, இது கடன். பக்கத்து ஒரு ஜமீன்தாரு வீரைய கிட்ட என் வீட்டுக்காரரு 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு போல. நேத்தோட கெடு முடிஞ்சு போச்சு. வட்டி கட்டலனா வீட்டை ஜப்தி பண்றேன்னு அவன் சொல்லியிருக்கான். 2000 ரூபாவா? ஐயோ, அவ்வளவு பணமா? அதான் நீ ஏன் கவலையும். இன்னைக்கு அந்த ஜமீன்தார அவன் ஆட்களோட நம்ம வீட்டுக்கு வரப்போறான். நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள், இந்த வீடு எல்லாத்தையும் எடுத்துப்பானா. என் வீட்டுக்காரரும் நானும் இன்னைக்கே நடுத்தெருவுக்கு வந்துட்டோமோன்னு பயமா இருக்கு. அப்பதான் பத்ரையாவும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். பொண்டாட்டி சொன்ன மாதிரியே அவனும் தலையை தொங்க போட்டுக்கிட்டே தான் வந்தான். ஆமாம் மச்சான், நான் கடனில் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரியே கடன் கொடுத்தவங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க. நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும். அண்ணன், நீ வந்திருக்க, இப்பதான் எங்களுக்கு தைரியமா இருக்கு. இன்னைக்கு அந்த ஜமீன்தார் ஆட்களோட வரும்போது நீதானே அவங்கள எதிர்த்து நிக்கணும். அண்ணன், நீ ரொம்ப நல்ல மனசுக்கார. உன்கிட்ட பணம் ஏதாவது இருந்தா ஒரு 1000 ரூபாய் என்கிட்ட கொடுன, நான் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். எது 1000 ரூபாவா? 1000 ரூபாய் என்கிட்டங்கம்மா இருக்கு. நானே ரொம்ப கஷ்டப்படுறவன், நான் எங்கம்மா போவேன்? அட, நேத்து தானே அண்ணி சொன்னாங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, மாடி வீடெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? அந்த ஜமீன்தார வீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சா உன்கிட்ட இருக்கிற பணம், அண்ணியோட கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அவன் சொந்தக்காரங்கன்னெல்லாம் பார்க்க மாட்டான். வீட்டுல யார் இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிப்பான். ஏங்க கேட்டிங்களா? அப்ப அவனுங்க வந்து என் கழுத்துல இருக்கிற தங்கத்தை கூட பிடுங்கிப்பானுங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எனக்கு இவங்க கொடுக்குற சாப்பாடு வேண்டாம். எனக்கு என்னோட நகை தான் ரொம்ப முக்கியம். வாங்க போயிடலாம். ஆமாம் சுப்பம்மா, விட்டா எல்லாத்தையும் பொடுக்கிக்கிட்டு தான் அனுப்புவாங்க போல. எனக்கு இப்போ அந்த மாடு முக்கியம் இல்லை, என் உயிரை தான் முக்கியம். ராஜம்மா, நீ கஷ்டத்தில் இருக்க, உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை தான். ஆனால் இப்போ தான் என் மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துச்சின்னு எனக்கு செய்தி வந்துச்சுமா. நான் உடனே கிளம்பி ஆகணும். அட என்ன மச்சான், 1 மாதம் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஜமீன்தார் வர வரைக்காவது எனக்கு துணையாக இருக்கலாம்ல? ஐயையோ, எதிர்த்து நிக்கிறதா? அது எங்களால முடியாதுன்ன. எங்க அம்மா அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இப்பவே ஊருக்கு போயாகணும். சீக்கிரமா பெட்டி படுக்கை எல்லாத்தையும் வண்டியில வைங்க. அப்படி கோட்டையாவும் சுப்பம்மாவும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறினாங்க. வண்டியில ஏறின அடுத்த நொடியே அந்த வண்டிய அவங்க ஊருக்கு கிளப்பி விட்டுட்டாங்க. என்ன பத்திரையா இது, 1 மாதம் இருக்கும் போகிறேன்னு மச்சான் சொன்னார். ஆனால் அடுத்த நாளே கிளம்பி ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. ஏதோ மாடு வேணும், நகை வேணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏ ராஜம்மா, உங்க அண்ணியோட மூஞ்சில ஈ ஆடல? என்னாச்சு? ஏதாச்சும் பேய பார்த்து பயந்துட்டாங்களா? பேய பார்த்து பயப்படல சீதா, கடனை பார்த்து பயந்துட்டாங்க. ஜமீன்தார் வீட்ல இருந்து யாராச்சும் வந்துருவாங்களோன்னு தலை தெறிக்க ஓடுறாங்க பாரு. ரங்கையா, என் பொண்டாட்டி சாதாரணமான ஆள் இல்லை, அவள் ரொம்ப புத்திசாலி. எங்ககிட்ட இருந்து மாடு நகையை எல்லாத்தையும் பிடுங்க பார்க்குறாங்கன்னு அவங்க 2 பேரையுமே விரட்டி அனுப்பிட்டாளே. அடடா தங்கச்சி, சரியான வேலை தாம்மா பார்த்துருக்க.
சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா ஏதோ சந்தோஷமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஏமாத்த பார்த்தா அவங்கள விரட்டி அனுப்பணும் தான். உண்மைதான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ன. கௌரவத்துக்காக எப்பவும் வாழக்கூடாது. அதுக்கு பதிலா தைரியமா இப்படிதான் வாழ்க்கைய வாழணும். அப்படி சொல்லி ரங்கையாவும் சீதாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ பத்ரையா ரொம்பவும் சந்தோஷமா அவன் பொண்டாட்டிய பார்த்து, ராஜம்மா, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். சொந்த அண்ணனை கூட பார்க்காம புருஷனை காப்பாத்துறதுக்காக அவங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு அனுப்பிட்டியே. நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான். என்னங்க, நம்ம வீட்டுக்கு வர சொந்த பந்தத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிற எண்ணத்தோட யாரு வந்தாலும் சரி, அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. அவங்கள விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. உண்மைதான் ராஜம்மா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். கௌரவத்துக்காகலாம் நான் வாழ மாட்டேன். இனி நமக்காக நான் வாழ்ந்துக்கிறேன். அன்னையில இருந்து பத்ரையாவுக்கு அவன் பொண்டாட்டி மேல ரொம்பவும் நம்பிக்கை வந்துச்சு, பெருமையாவும் இருந்துச்சு. சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது நியாயம்தான். ஆனா அதுக்காக கண்ணை முடிக்கிட்டு அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே கொடுத்துடக்கூடாது. கோட்டையாவும் சுப்பம்மாவும் பயந்து போய் அதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லை பக்கம் கூட அவங்க எட்டியும் பார்க்கல. அந்த ஊஜனங்க எல்லாரும் ராஜம்மாவோட புத்திசாலித்தனத்தை மனசார பாராட்டினாங்க. அவ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. அப்பாவியான சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போற உறவுகள் எந்த காலத்திலயும் இருக்காங்க. அப்படிப்பட்ட உறவுகளை வீட்டுக்குள்ள சேர்த்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது.